நெக்ஸ்ட் வந்துட்டு நாம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பத்தி பார்ப்போம். ஸோ ஜாவா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்துட்டு ஒரு மேஜர் பார்ட் வந்துட்டு இதுக்கு இருக்கு. ஸோ எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு எனக்கு நார்மலா எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அதுக்கு தேவையான டேட்டா கிடைக்காம இல்லைன்னா அந்த வேல்யூ வந்துட்டு அங்கே இல்லை அப்படின்னா, அதை ஃபெச் பண்ண முடியல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எக்ஸிட் ஆகி வெளியில வந்துடும். ஸோ அப்படி எக்ஸிட் ஆகி வெளில வரும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, நான் 10 எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா 5 ஸ்டேட்மெண்ட் எனக்கு முடிஞ்சிருச்சு. 6வது ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த 6வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் நடக்காம இருந்தா ஓகே. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, 6வது ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கீழே இருக்க மொத்த ஸ்டேட்மெண்ட்டுமே நடக்காம எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் ஆகி நம்மளுக்கு வெளியில வந்துடும். ஸோ அந்த சினாரியோவில் ஒரு எக்ஸெப்ஷன் அடிக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்துட்டு மொத்தம் 3 டைப்பாக பிரிப்பாங்க. எக்ஸெப்ஷன்ஸை வந்துட்டு செக்ட் எக்ஸெப்ஷன், அன்செக்ட் எக்ஸெப்ஷன், எரர். ஸோ எரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாத ஒன்று. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம அவுட் ஆஃப் மெமரி எரர். ஸோ மெமரி இஷ்யூ இருக்கும்போது, என்னோட ஸ்பேஸ் இஷ்யூ எனக்கு இருந்துச்சு அப்படின்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை வந்து ஹேண்டில், அதாவது கோடில் நம்ம லாஜிக் வச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. ஸோ அப்ரப்டாக ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அதுதான் எரர். ஆனால் செக்ட் அண்ட் அன்செக்ட் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம கோடில் நடக்கக்கூடிய ஒன்று, நம்மளால அங்கேயே வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒன்று. ஸோ செக்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னா, செக்ட் எக்ஸெப்ஷன் வந்துட்டு கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பைல் டைம் அப்போவே எனக்கு வந்து என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியும், எனக்கு அது வந்து தெரிஞ்சிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மேக்ஸிமம் இன்புட் அவுட்புட் எக்ஸெப்ஷன், ஐஓ எக்ஸெப்ஷன், நம்ம கிளாஸ் நாட் ஃபவுண்ட், இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு செக்ட் எக்ஸெப்ஷன். அன்செக்ட் எக்ஸெப்ஷன் எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட், இல்லைனா அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன், இல்லைனா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட், இந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாமே நான் வந்துட்டு எக்லிப்ஸில் தனியாக கோடோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அன்செக்ட் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது அதுதான். ஸோ இது இல்லாமல் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்கிற இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம். ட்ரை, கேட்ச், ஃபைனலி, த்ரோஸ். அப்புறம் ஒரு எக்ஸெப்ஷன் ப்ரொபகேஷன் அப்படிங்கிறது, எனக்கு வந்துட்டு ஒரு மெத்தடில் எனக்கு எக்ஸெப்ஷன் அடிக்குது, ஆனால் அந்த மெத்தடில் நான் ஹேண்டில் பண்ணல அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற மெத்தடை போய் பார்க்கும். முன்னாடி இருக்க மெத்தடில் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு அங்கே இருக்கிற எக்ஸெப்ஷனை அது வந்து பிரிண்ட் பண்ணும். அதுதான் எக்ஸெப்ஷன் ப்ரொபகேஷன் அப்படிங்கிறது. கஸ்டம் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது, இப்போ அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு ஜாவாலே அவங்களே கொடுத்துருக்க ஜென்ரேட்டட் எக்ஸெப்ஷன். நம்மளா இப்போ எனக்கா நான் ஓனா ஏதோ ஒரு எக்ஸெப்ஷன் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நாம வந்துட்டு கஸ்டம் எக்ஸெப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கோட ரொம்ப பேசிக். நம்ம வரப்போகிற செஷன்ல வந்துட்டு ஒன்று ஒன்றா நம்ம என்னன்னு பார்ப்போம்.